உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஜெயங்கள், ஆசீர்வாதங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பைபிளிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய மனதிலே எதிர்பார்ப்புகள், கர்த்தாவே அதை செய்யும், இதை செய்யும், எங்களுக்கு இதை செய்தாரும், இதில் நீர் வருவீராக அப்படின்னு தேவன் இனிமேல் இவர்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு மனநிலை, அப்படி ஒரு ஜெபம் இருக்கிறது. நாங்கள் ஜெபிச்சிட்டோம், என்னது நாங்கள் ஜெபிச்சிட்டோம், அதனால் அவர் செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஜெபிச்சிட்டோம், அதனால் காரியம் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி ஆரம்பம் முதல் அப்படி இருக்கவில்லை. ஆரம்பத்துலேயும் அப்படி இருக்கலை, நடுவுலையும் அப்படி இருக்கலை, இப்போயும் அப்படி இருக்கலை. அப்புறம் எப்படி இருக்கிறது? அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நம்முடைய உள்ளத்தில் என்ன பேசி நீ என்ன செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் பேசுகிறாரோ அதை நாம் போய் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அந்த ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்று பைபிள் ஆரம்பம் முதல் சொல்லுகிறது. இந்த மோசேயானவன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது அங்கே மோசே போய் சேர்ந்த உடனேயே இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் வெளியில் அவங்கள ரட்சித்து எகிப்தருடைய பிடியில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு கர்த்தர் ஆள் அனுப்பிட்டார், அதனால் நம்ம எல்லோரும் இவங்களை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எகிப்தியர் இஸ்ரவேலரை அனுப்பவில்லை. அங்கே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்தது. அந்த 10 வாதைகளும் ஒரு 10 தடவையாக ஆவிக்குரிய யுத்தம் அங்கே நடந்தது. மோசேக்கும் பார்வோனுக்கும், மோசேயோடைய தேவனுக்கும் பார்வோனுடைய தெய்வங்களுக்கும் இடையேயான அந்த யுத்தம் நடக்கிறது. அதில் வெறுமனே வேண்டுதல் பண்ணது மட்டும் இல்லை, அங்கே அவர்கள் செயல்பட்டதை பார்க்கிறீர்கள். மோசே தன் கோலை உயர்த்தினான், செங்கடல் திறந்தது. கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் சொன்னபோது அந்தந்த வாதைகள் அங்கே வந்தன. அதுக்கு பிறகு நீங்கள் யோசுவாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் நான் இவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினவர் இஸ்ரவேலரை அங்கே கானானின் குடிகளிடத்தில் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேலர் வந்துட்டாங்க, அதனால் நம்ம ராட்சதர்களாக இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கானானியர்கள் அந்த தேசத்தை விட்டு போகவில்லை. மாறாக எதிர்த்து யுத்தத்துக்கு வந்தார்கள். இஸ்ரவேலரை அழித்து விட்டால் நாம் அங்கே குடியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் பெரிய யுத்தம் இருந்தது. ஒவ்வொரு யுத்தத்திலும் கர்த்தர் உதவி செய்தார். இப்போ அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நீங்கள் பார்க்கணுமானா, மோசே, ஊர், ஆரோன் 3 பேரும் மலை உச்சியிலேருந்து அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. அதாவது மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தியிருந்தான். அப்பொழுது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள்.
கையை வலிக்கணும், மோசே கையை கீழே விட்டான். அப்போ அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள். அப்படி நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. பொதுவாக பைபிள் தெரிஞ்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். அதில் என்ன நடந்தது? ஜெபமும் இருந்தது. அங்கே யோசுவாவும் இஸ்ரவேலரும் போய் அங்கே கானானியரோட அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினதும் அங்கே இருந்தது. நம்ம யுத்தம் பண்ணாமே இது இப்படி ஆக கடவுது, அப்படி ஆக கடவுது அப்படி சொல்லிவிட்டு அல்லது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சொல்லலை. நீங்கள் வாசிச்சிங்கன்னா யாக்கோபு நிருபத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், ரைட்டு. ஆனால் விசுவாசம் இல்லைன்னா எப்படி போட்டு கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அங்கே யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 24, 25, 26 வாசிக்கிறேன். அதனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. விசுவாசமும் வேணும், அதற்கு ஏற்ற கிரியையும் வேணும். அந்தப்படி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரியையினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. அப்போ இதுக்கு ரொம்ப உச்சகட்டத்தில் கர்த்தர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாரு. பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகிறான். இன்றைக்கி நமக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் பிசாசுக்கு ரொம்ப அதிகமான தெளிவான சிந்தை விசுவாசம் இருக்குது. அவன் பிதாவாகிய தேவனே தேவன்னு, இயேசு ரட்சகர்னு, அவங்க பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னு, அவங்க எல்லோரும் நம்முடைய ரட்சிப்புக்காக செயல்படுகிறார்கள்னு அந்த பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கு விரோதமாக இருந்து அவங்கள எல்லாத்தையும் நரகம் தள்ள போகிறாருன்னு அந்த பிசாசுக்கும் ரொம்ப நல்லா தெரியுது. அவனை பற்றி எழுதியிருக்கு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆபிரகாம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். என்ன சொல்லுவான்? நம்ம ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தரை அவனுக்கு நீதியாக எண்ணார், அதோட விட்டுருவான். ஆனால் அவன் தன்னுடைய விசுவாசத்தின்படி செயல்பட்டான். கர்த்தர் உன்னுடைய நேசகுமாரனும் ஏகசுதனுமாகிய ஈசாக்கு போய் நான் காட்டுற மலையில் நீ அவனை எனக்கு பலியிடணும் அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அவன் விசுவாசிக்கிறான், இந்த ஈசாக்கு மூலமாக சந்ததியை விளங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ சொல்கிறத சொல்லிடுவான், செஞ்சிருவான். அவர் ஈசாக்கு மரித்த ஒருபாடு கூட உயிரோடு எழுப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை விசுவாசித்த விசுவாசத்தை செயலிலே காட்டினான். அதை தான் விசுவாசத்தினால் மட்டுமல்ல கிரியையினாலும் அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதை எல்லாம் ரொம்ப தெளிவாக படித்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியைகள் அங்கே இருந்ததுங்கிறத நம்ம ரொம்ப நினைக்கிறதில்ல. ஆனால் இப்போ நம்ம அந்த கிரியைகளுக்கு வர வேண்டும். விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை, அந்த கிரியைகளை நான் வர வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிளோடைய வரலாறு முழுவதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. அப்புறம் பலிபீடத்தை கட்டினா கர்த்தரை துதிச்சான், கர்த்தரை பணிந்து கொண்டான். அது அதுக்கேற்ற விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. இந்த ஊரில் குடியிரு அப்படி சொல்லியிருந்தார், இந்த தேசத்தெல்லாம் சந்ததி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தால் அதை விசுவாசித்து அந்த தேசமெல்லாம் நடந்தான்.
அப்புறம் வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியில் தூளைப் போல உன்னுடைய சந்ததி இவ்வளோ பெரிதாக இருக்கும் என்று சொன்னபோது நம்பி நான் விசுவாசித்தான். விசுவாசிக்க முடியாமல் போன போது கூட இவர் கட்டாயமாக செஞ்சிருவார்னு கர்த்தரை துதித்தான். அதுதான் ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை செஞ்சுருக்கிறான். அப்போ கேட்ட கிரியை, நீர் எனக்கு காரியத்தை செய்து விட்டீர், அதனால் உமக்கு நன்றி அப்படி சொல்லி அவருக்கு நன்றி சொல்கிற, துதி சொல்லுகிற, ஆராதிக்கிற அந்த வேலைக்கு போயிட்டான். அதுதான் விசுவாசத்தோடைய உச்சக்கட்டம். அந்த விசுவாசம் முதிர்ச்சி அடையும் போது எதற்காக விசுவாசித்தார்களோ அந்த காரியம் நடக்கிறது. அதனால் இப்பொழுது ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் எப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி விசுவாசித்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போதைக்கு யோசுவா முதல் அதிகாரம், இந்த வசனங்களை வாசிச்சிடலாம். யோசுவா முதல் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அந்த வசனத்தின்படி செய்கிறதுக்கு அந்த வசனங்களை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதுக்கு தியானம் பண்ணணுமா? அந்த வசனத்தின்படி செய்கிறதுக்கு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அந்த செய்யும்போது, வார்த்தையின்படி செய்யும்போது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறாரு, தியானம் பண்ண சொல்கிறாரு. நம்ம பல சமயத்தில் அதிலே நிறுத்திக்கிடுவோம். ஆனால் எதுக்கு தியானம் பண்ண சொல்கிறாரு? அந்த வசனத்தின்படி நீ செய்ய பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த அற்புதத்தை நீங்கள் பாருங்கள். என்ன நடக்குது? நான் இப்போ யோசுவா 3வது அதிகாரத்தில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர்கள் எப்படி அந்த யோர்தான் நதியை கடந்தார்கள் என்பதை பற்றி. அதில் கர்த்தருடைய வார்த்தை என்ன, அந்த வார்த்தையின்படி இவர்கள் செய்தது என்ன, அதை சற்று கவனிப்போமாக. நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 3வது அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையமெங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோது இந்த வழியில் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை பார்த்து, நீங்கள்
யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, அங்கே இருக்க இஸ்ரவேல் தேசத்தில் அந்த கானான் குடிகள் எல்லாத்தையும் நீங்கள் துரத்தி விட்டுருவீங்கிறதுக்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை உங்கள் கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தான் நதியில் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கை பட்டியை ஜனங்களுக்கு முன்பே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் என்னும் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தான் நதியை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதை கொஞ்சம் கவனிக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு சொல்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள். யோசுவாட்ட கர்த்தர் சொன்னதை யோசுவா ஜனங்களுக்கு சொல்லியிருக்கான். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள். அது அப்போ இஸ்ரவேலர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிற ஒன்று அங்கே இருந்தது. அதை செய்திருக்கிறார்கள். அதை செய்யாமையே இது அற்புதம் நடக்கணும்னு கேட்டால் அது சரிப்படாது. அங்கே ஆகான் என்பவன் ஆயி பட்டணத்தை போய் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி இவன் அந்த இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதோ அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டதுனால அந்த பாபிலோனிய சால்வை பொன் பாலம் அதெல்லாம் எடுக்க வேண்டான்னு சொல்லியிருந்தார் கர்த்தர். ஆனால் இவன் எடுத்து தனியாக ஒழிச்சு வச்சதுனால அங்கே ஒரு சாபம் வந்தது. ஆயி பட்டணத்தை ஜெயிக்க வேண்டிய இஸ்ரவேலர் தோற்று ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். இப்போ இங்கே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுடைய முன்பாக அற்புதத்தை செய்வார்னு யோசுவா ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அது நடந்துருச்சு. அடுத்து யோசுவாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. இந்த பார், கர்த்தருடைய பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வரணும். அங்கே யோர்தான் தண்ணீர்கள் ஓரத்தில் அவங்க கால் பட்ட உடனே அந்த ஓடி வருகிற யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பி சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் திரும்பி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கர்த்தருடைய பெட்டிக்கும் ஜனங்களுக்கும் இடையில் 2000 முழ தூரம் இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய பெட்டி போய் வழிகாட்டும்ன்றார். அப்போ கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு இஸ்ரவேலர் வர்றாங்க, அந்த அந்த ஆசாரியர்கள் வர்றாங்க. நீங்கள் யோர்தானில் இறங்கி அந்த தண்ணீர் பின்னிட்டு போனதுனால நீங்கள் போய் யோர்தான் நடுவில் நில்லுங்க, கர்த்தருடைய பெட்டியை சுமந்துக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. யோசுவா அதை சொல்கிறான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற அந்த ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தான் நதியில் அந்த ஓரத்தில் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான், மரண யோர்தான், அந்த காலகட்டங்களில் கரை புரண்டு ஓடுகிறதா இருந்தது, அப்படி எழுதியிருக்கு. அந்த யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பியது. செங்கடல், இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து போகிற போது 2 பக்கத்திலும்
இஸ்ரவேலருக்கு பெரிய மதில் போல அந்த செங்கடல் தண்ணீர் நின்றது. மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செஞ்சான். உன் கோலை உயர்த்தி செங்கடலை திறந்து விடு. ஆமாம், என் கோலை உயர்த்தினா இது நடந்துருமாக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. கோலை உயர்த்தினால் செங்கடல் திறக்கும். அதை விசுவாசித்தான், கோலை உயர்த்தினா செங்கடல் திறந்தது. அதுபோல் இங்கே யோசுவா விஷயத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்துக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் கீழே வண்டியிலெல்லாம் வைக்கக்கூடாது. வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு கடைசிக்கு அங்கே அதை கீழே விழுவ போதுன்னு அதை பிடிக்க போன ஊசாங்கிற ஒருத்தன், அவனு லேவியன் தான். அவன் வீட்டில் தான் அந்த கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சு. ஆனால் அவனை அடிச்சுவிட்டார். தாவீதுக்காக பயம் பிடிச்சிருச்சு. ஐயையோ, கர்த்தருடைய பெட்டி நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அங்கே தான் இருக்குன்னு விட்டு வந்துட்டான். அது கர்த்தருடைய பெட்டி சுமக்கப்பட வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார்கள். யோசுவா சொல்கிறான், யோர்தானை கிட்டி சேருங்கள், உங்களுடைய பாதங்கள் யோர்தான் நதி தண்ணீரில் படும்போது யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பி போகும். செங்கடல் 2 பக்கம் மதிலாக இருந்துச்சு. இங்கே யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பிடுச்சு. ஒரு பக்கத்தில் தண்ணியே இல்லை, இந்த பக்கத்தில் தண்ணீர் திரும்பி போய்கிட்டு இருக்குது. எங்கே போகுதுடான்னு பார்த்தா சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பெரிய அப்படியே டேம் கட்டினா, இப்போல்லாம் டேம் கட்டினா இந்த லிபியாலெல்லாம் ஒரு டேம் உடஞ்சி வச்சு எவ்வளவோ தண்ணீர் வேணான்னு மட்டும் அங்கே 5000 10,000 பேர் 20,000 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு டேம் உடஞ்சி வச்சுங்க. இவங்க நல்லா கட்டின டேம் தான். நல்லா கட்டின டேம் இவ்வளோ காலமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு உடச்சிக்கிச்சு. டேம் உடச்சோன்னா அவ்வளோ தண்ணியும் போய் நிறைய பேர் 2-3 ஊர்களை காணாமல் அதெல்லாம் அவங்கெல்லாம் கடலுக்குள்ளே போயிட்டாங்க. மொத்தமாக கடலுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர். யோசுவாவுடைய கட்டளையின்படி இந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு தண்ணீரில் இறங்குகிறார்கள். யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. அங்கே முன்னால் யோர்தான் நதி தண்ணீர் ஓடவில்லை. ஆசாரியர்கள் முன்னேறி யோர்தான் நதியின் நடுவிலே போய் நிற்கிறார்கள். நடுவில் நிற்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தா தண்ணீர் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. தண்ணீர் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் உயர்ந்து பின்னிட்டு போகுதுன்னு பார்த்தா அங்கே ஆதாம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. பூமியில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணகர்த்தா யார்? முதல் பாவத்தை செஞ்சது யார்? அதனால் மரணம் யார் மூலமாக உண்டாச்சு? அந்த ஆதாமன் பாவத்தினால தானே. இப்போ மரணம் யோர்தான். பாவத்தினால் உண்டாகின மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. கர்த்தருடைய பெட்டியை பிடித்திருக்கிற அந்த ஆசாரியர்கள் அங்கே யோர்தான் நதியில் நின்றபோது தண்ணீர் பின்னிட்டு திரும்பி பெரிய குவியலாயின்னா நீங்கள் எப்படி பெரிய ஒரு டேம் தண்ணி உயர்ந்துக்கிட்டே இருக்குது. உயர்ந்து போய்கிட்டே பார்த்தா பின்னாடி அது அந்த ஆதாம்ங்கிற ஊர் வரைக்கும் தண்ணி அப்படி தேங்கி அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்குது. இந்த ஜீவன் வந்தபோது மரணம் பின்னிட்டு திரும்பி ஆதாம் ஊர் வரைக்கும் போயிட்டு. இது ஏதோ விளையாட்டு காரியம் இல்லை. அதுக்கு பேரே ஆதாம்னு ஒரு ஊர் பேர் வச்சுருந்துருக்கிறான். அது பாருங்கள், கர்த்தருடைய செயல்களின்படி கடைசிக்கு இந்த மரண யோர்தான் மரணம் பின்னிட்டு திரும்பி ஆதாம் வரைக்கும் போகுது. அங்கே தானே மரணம் ஆரம்பிச்சு. திரும்பி போங்க அப்படின்னு கர்த்தர் அந்த மரண யோர்தானை பின்னிட்டு போக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்துக்கிட்டு நில்லுங்க. மரண யோர்தான் வருகிற நாளிலே, மரணம் வரும் என்று பயம் வருகிற நாளிலே கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் நீங்கள் இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற மரண யோர்தான் பின்னிட்டு திரும்பி அது ஆதாம் ஊர் வரைக்கும், எங்கே பாவம் மரணம் ஆரம்பித்ததோ அங்கே வரைக்கும் அது போகிறது. பாருங்க, பைபிளில் எழுதியிருக்கிற எல்லா விவரங்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டவை.
இந்த சம்பவமும் சம்பவமாக கதையா, கதைன்னு நினச்சவங்கெல்லாம் அது பைபிள் படிக்கிறதா நிறுத்திட்டு போயிடலாம். சம்பவங்கள், கர்த்தர் ஏற்படுத்திய காரியங்கள். இஸ்ரவேலர்கிட்ட சொல்கிறாரு, பெட்டி எடுத்துகிட்டு போய் ஆசாரிகள் நிற்கட்டும், தண்ணீர் திரும்பி விட்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வேகமாக போகிறானுங்க, கிராஸ் பண்ணி போகிறானுங்க. உலர்ந்த தரை வழியாக யோர்தானை கடந்தார்கள். அவன் ஆடு மாடு கோழி வாத்து எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வந்திருப்பான், கையில் இருந்ததெல்லாம். சீக்கிரம் போடா, சிலர் சொல்லுவாங்க, சீக்கிரம் போங்கடா. அந்த ஆசாரிகள் கூட நினச்சிருக்கலாம், இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கணும், தண்ணி அது வாட்டுக்கு இடிஞ்சு வந்துட போகுது. அப்படியெல்லாம் நினைப்பு வரலாம், வராதுன்னு நான் நினைக்கல, வந்திருக்கலாம், வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நிற்கும்னு சொல்லி அவங்க நம்பினதுனால அப்படியே தண்ணீர் நின்றுச்சு. நீங்களும் நானும் அப்படி தான் நம்பணும். நம்ம கூட இருக்கிறாரு. மரண யோர்தான் பின்னிட்டு போகும், அது ஆரம்பித்த இடத்துக்கே போகும். யோர்தானுக்கு, மரண யோர்தானுக்கு என்னிடத்தில் அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு என்னிடத்தில் இல்லை, வியாதிக்கு என்னிடத்தில் அதிகாரம் இல்லை. நான் கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை, அதிகாரம், சட்டத்திட்டங்களின்படி நான் இருக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. நான் கர்த்தரிடத்திலே வந்து விட்டேன். ஆதலால் பிசாசுடைய ராஜ்யம், பிசாசுடைய வல்லமை, வியாதி, தரித்திரம் இவைகளுக்கு என்னிடத்தில் இடமில்லை, அவைகளுக்கு என்னிடத்தில் இடமில்லை. நான் கர்த்தரிடத்திலே வந்து விட்டேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்னு பாடுவோமே, அங்கே நுழைஞ்சாச்சு, பாதுகாப்புக்குள்ளே வந்தாச்சு. கர்த்தரை உயிரோடு இருந்து கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான் அப்படின்னு இயேசு சொன்னாரா, சொல்லலையா? இல்லை செத்தவர்பாடு ஒரு நாளில் உயிரோடு எழுப்புவாராம். அதெல்லாம் உண்மைதான், யார் இல்லை என்னது. ஆனால் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான் அப்படின்னு இயேசு தானே லாசரு உயிரோடு எழுப்பின அந்த சம்பவத்தில் அங்கே இடையில சொல்கிறாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது தேவனுடைய மகிமை இப்பொழுது காணலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பிசாசு தோற்று போகிறதை, அந்த வியாதி மறைகிறதை, அது எதிர்த்துகள் அவன் ஓடி போவான் என்று சொல்றபடி அந்த பிசாசு ஓடுகிறதை உங்களுடைய மனக்கண்களில் நீங்கள் பாருங்கள். அந்த வியாதி மறைகிறதை பாருங்கள், பிசாசு ஓடுகிறதை பாருங்கள். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை செயல்படுத்துங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிசாசு ஓடுறான், வியாதி மறைது, அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே ஆபிரகாம் அப்படி தான் செஞ்சான். தன்னுடைய சரீரம் செத்ததாக இருக்கிறது, ஆபிரகாமுடைய சாராளுடைய கற்பமும் செத்ததாக இருக்கிறது. ஆனால் இவர் சொல்கிறார் பிள்ளை பிறக்கும், ஈசாக்கு பிறப்பான்னு. அவ்வளோ நாள் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு கிடஞ்சி விசுவாசம். ஆனால் கடைசியில் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு அல்லேலூயா, நீர் சொன்னபடி செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நீர் சொல்லிவிட்டீர், அதனால் நடந்தது. நீர் சொல்லிட்டீர்னா செஞ்சுடுவீர், நீர் பொய்யுரையாத தேவன், சொன்னால் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. எனக்கு இப்போவே சரீரம் இப்போ செத்துருந்தாலும் சாராவுடைய கற்பை செத்துறான், நான் எங்களுக்கு பிள்ளை கிடைக்குது, ஈசாக்கு வர்றான், என்னோட உடன்படிக்கை பண்ணவர், ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீர், அப்படி ஆக கடவுது ஆகிறதுன்னு சொல்லி அல்லேலூயா போட்டு ஸ்தோத்திரம் போட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்களே, நான் உங்களை சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். யோர்தான் நதி உங்கள் மேல் புரளாது, புரள முடியாது. என்னென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியால் மரண யோர்தான் பின்னிட்டு ஆதாம் ஊர் வரைக்கும், எங்கே மரணம் ஆரம்பித்ததோ அங்கே வரைக்கும் திரும்பி போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மரண சக்திகள் பின்னிட்டு திரும்பி போகின்றன. உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் மறைகின்றன. உங்களுடைய சரீரத்தை பிடித்து கொண்டிருக்க பிசாசு விடுறான், அவன் கை எடுத்துகிட்டு போகிறான். அகன்று போ பிசாசன்னு சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். துண்டக்கானான் துணியக்கானான் ஓடி போவான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். எஸ், கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். உங்கள் மேல் இருக்க வியாதி, பிசாசுடைய வல்லமை முறிகிறது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஜெயத்தை உங்களுடைய கண்களிலே பாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், விடுதலை அடைந்தீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.